வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 14/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தையர். சூரிய உதயம் 5:53. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 3:27 வரை. திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் உத்திராடம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் மிருகசிரீஷம். மேஷராசி நேயர்களை, எடுக்கும் முயற்சிகளில் ஆதரவுகள் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சாதகமான நிலை ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை அதிகமாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை கௌரவங்கள் கூடும். ரோகிணி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மிருகசிரேஷம் தன்னம்பிக்கை அதிகமாகும். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். எதிர்ப்புகள் விலகும். தேகநலனில் கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வந்து சேரும். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரேஷம் பொறுமையுடன் செயல்படவும். திருவாதிரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, அலைச்சல்களினால் உடல் அசதிகள் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தேகநலன் சீராகும். உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும். பூசம் தன்னம்பிக்கை கூடும். ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். சிம்மராசி நேயர்களை, வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். திடீர் அலைச்சல்கள் அதிகமாகும். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கணினி தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பூரம் வளமான நாள். உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். கன்னி ராசி நேயர்களே, வீட்டில் ஆதரவுகள் கூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் திடீர் அலைச்சல்கள் கூடும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட அறமான சந்தர்ப்பங்கள் அமையும். நினைத்த காரியம் நிறைவேறும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் அலைச்சல்கள் அதிகமாகும். சித்திரை நிம்மதி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். லாபகரமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பணியில் ஆதாயங்கள் கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை மனக்கசப்புகள் விலகும். சுவாதி கௌரவங்கள் மேலோங்கும். விசாகம் நினைத்தது நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபங்கள் கூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மேல் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும். குழப்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுஷம் பிரச்சனைகள் தீரும். கேட்டை வருமானம் கூடும். தனுசு ராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் நிம்மதியான நாள். பூராடம் கௌரவங்கள் கூடும். உத்திராடம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும். பணியில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். லாபமான நிலை ஏற்படும். திடீர் செலவுகளினால் நெருக்கடிகள் ஏற்படும். எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் மாற்றங்கள் கிடைக்கும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் சிந்தனைகள் கூடும். கும்பராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை. நட்பு வட்டாரத்திடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். வழக்கு விஷயங்களில் நிம்மதியான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். சோர்வுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சதயம் நிம்மதியான நாள். புரட்டாதி வளர்ச்சிகள் அதிகமாகும். மீனராசி நேயர்களே, ஆர்வமான நிலை எதிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சொத்துக்களில் லாபமான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். திகநலனில் பிரச்சனைகள் தீரும். மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி ஆதரவுகள் கூடும். உத்திரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும். ரேவதி தன்னம்பிக்கை அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.